முன்னொரு காலத்தில் பாம்புகளுக்கு மற்ற விலங்குகளைப் போலவே அழகான மற்றும் வலுவான கால்கள் இருந்தன. அதனால் அவை மிக வேகமாக ஓடவும் மரங்களில் எளிதாக ஏறவும் முடிந்தது. ஆனால் கால்கள் இருந்ததால் அந்த பாம்பு மிகவும் திமிர் பிடித்ததாக மாறியது. தான் மற்ற ஊர்வனவற்றைக் காட்டிலும் சிறந்தவன் என்று கர்வம் கொண்டது. பாம்பு தனது கால்களைக் கொண்டு மற்ற சிறிய விலங்குகளை மிதித்தும் அவற்றை எள்ளி நகையாடியும் வம்புக்கு இழுத்தது. ஒரு நாள் காட்டில் உள்ள ஒரு ஞானி அல்லது கடவுளின் வழியில் குறுக்கிட்டு தனது கால்களால் தூசியைக் கிளப்பி அநாகரிகமாக நடந்து கொண்டது. பாம்பின் இந்த ஆணவத்தைக் கண்ட அந்த மகான், நீ உனது கால்களைக் கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துவதால் உனக்கு இனி கால்களே இருக்காது என்று சாபமிட்டார். உடனடியாக பாம்பின் கால்கள் மறைந்து போயின. அதனால் ஓட முடியாமல் தரையில் நெளிந்து ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. தன்னால் ஊர்ந்து மட்டுமே செல்ல முடியும் என்பதை உணர்ந்த பாம்பு தனது தவறை எண்ணி வருந்தியது. ஆனால் இழந்த கால்கள் மீண்டும் வரவில்லை. நீதி, ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட திறமையையோ அல்லது வசதியையோ கண்டு ஆணவம் கொள்ளக்கூடாது. மற்றவர்களைத் தாழ்வாக நடத்தினால் நமக்கும் வீழ்ச்சி ஏற்படும்.